சிதுவல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர் பீன்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறது சூப்பராக அப்படின்றத பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற மாதிரியே வீட்டில் வந்து சூப்பராக சிக்கன் மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய், அது கூடவே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே 2 தக்காளியை வந்து நல்லா பெரிய தக்காளியை விழுதுகளாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட பொரியல் பொடி, கரம் மசாலா தூள். ஸோ இது எல்லாமே வந்து முன்னாடியே நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்குருங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ரெசிபி இது. இது கூடவே வந்து பட்டர் பீன்ஸ் கடையில் வாங்கிட்டு வந்து தோலை உரிச்சு வச்சுருக்கேன். பச்சையாக உள்ளது தான், இது காஞ்சது இல்லை. ஸோ அந்த பட்டர் பீன்ஸையும் அது கூட போட்டுட்டு ஒரு கப் அளவு தண்ணி விட்டு நம்மளுக்கு ஒரு 4 விசில் வேகிற வரைக்கும் நம்ம வந்து விட்டுக்கலாம். அப்போ தான் இது வந்து நல்லா வந்து வெந்து வரும். நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது. ஸோ ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் நம்ம குக்கரில் விசிலில் வந்து போட்டு வச்சிடலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ரெசிபி. சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து 4 விசில் வந்துடுச்சு. எடுத்துகிட்டு பார்த்தா கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக புதினா, அது கூடவே வந்து தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு வந்து கட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காய் பாலையும் அது கூட வந்து ஊற்றிக்கலாம். தேங்காயவே ஊற்றிக்கிறங்க. ஸோ ஊற்றிட்டு இந்த மாதிரி கிரேவி பார்த்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்ட்டா மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.